திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 26ஆம் ஆண்டு விழா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி நிறுவனரும் தாளாளருமான டாக்டர் எம். செந்தில் குமார் தலைமை வகித்தார். தாளாளரின் செயலாளர் கே. ஷபானா பேகம் அனைவரையும் வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கே. கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு அரசு பொது தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: இளமை காலம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலமாகும். இளமையில் நீங்கள் எல்லாம் கல்வியை கற்பதற்காக இந்த பள்ளியில் சேர்ந்திருக்கிறீர்கள். கல்வி கற்பதோட நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகளை கற்க வேண்டும். அப்போது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இளைஞர்களை நம்பி தான் இந்த நாடும் சமுதாயமும் இருக்கிறது. பிற்காலத்தில் நீங்கள் உங்களுடைய கடமையை ஆற்றின் வேண்டும் என்றால் கல்வி பயன்படுகிறது. நம்முடைய இனம் தமிழ் இனம், தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியத்தை பற்றி நீங்கள் படித்தாக வேண்டும். தமிழர்களுடைய வரலாறும் பண்பும் இந்த உலகத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலே இருக்கின்றதை உணர்ந்து கொண்டு தமிழ்மொழியை வளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் கௌரவ விருந்தினராக நாசர் பாலி கையுறை தொழிற்சாலை இயக்குனர் பி. அனீஸ் அகமத் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், கராத்தே சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. முடிவில் பள்ளி நிர்வாக முதல்வர் வி. சத்தியகலா நன்றி கூறினார். Please note down, Your Honor. Dear child, I have a question. Did I ever stop you from playing outside? No. Did I ever ask your parents not to spend time with you? No. Did I ever ask you not to write the homework? No. Then why did you choose me? Because you were always available when everyone else was busy. That's all, my honor. They chose me because I'm always available. To proceed further, permit me to call my second witness, my lord. Granted. Second witness, parent. Record your statement, ma'am. My lord, I stand before you as a mother before the arrival. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் உடன் இணைந்து இருங்கள்.